இந்த மழை டைம்ல சூடான ரசம் சாதம், அது கூட சுருக்குன்னு ஒரு கருவாடு தொக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாப்பா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் சுபஸ்ரீ. வெல்கம் டு சுபா குக்கரி. கருவாடு தொக்கு செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3 கருவாடை இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு இடித்து வச்சுருக்கேன். முதல்ல நறுக்கி வச்ச கருவாடை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கருவாடுனாலே கொஞ்சம் மண் இருக்கும், அதனால் அந்த மண்ணெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 1க்கு 2 தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணால் போதும். வாங்க கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டோட ஸ்மெல்லு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கழுவி வச்சிருக்கோம் இல்லையா கருவாடு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவாடு இது எல்லாத்தையுமே நல்லா மெர்ஜ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் எதுக்கு நம்ம தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த வெங்காயம் தக்காளி அதோட எசன்ஸ் வந்து கருவாடில் இறங்கணும். அதனால 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 1 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு, தனி மிளகாத்தூள், குழம்புத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் கருவாடை நல்லா வேக விடுங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகை சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான சுருக்குன்னு கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடான சாதத்தில் வெங்காய ரசம் வச்சுருக்கேன். இந்த வெங்காய ரசத்தை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு, இந்த பிசைஞ்சு ஒரு உருண்டையை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அது மேலே ஒரு துண்டு கருவாடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.